ஏய் சீக்கிரம் சீக்கிரம் பா 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 சீக்கிரம் போ போ. மன்னிச்சிடு பாலு. ஹேய், அது என்னது பாலு? ஓ அதுவா, அது என்னோட சாப்பாடு. என்னது இது மௌக்லி? அது நாம தான் பாலு. ஆமா, ஆனா நான் ஒன்னும் அவ்வளவு குண்டா இல்லையே மௌக்லி. என்ன அது? கவலைப்படாத, இது வெறும் என்னது? அது எனக்கும் தெரியல, ஆனா எனக்கு இது பிடிக்கல. பொதுவா இத மனுஷங்க பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இத தூக்கி போட்டுறது நல்லது. ரொம்ப அழகா இருக்கு. ஏய் ஒத்து, ஏய் நான் பாக்குறேன். ஏய் நகர்ந்து போ. இரு, எங்க ஓடுற? ஜாக்கிரதை, இது உடைஞ்சிர போகுது. அடடே, உன்னை இப்படி தனியா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஷேர்கான், ஷேர்கான், நான் தான். என்னோட நல்ல தூக்கத்தை கெடுத்ததுக்காக உன்கிட்ட ஏதாவது ஒரு அருமையான காரணம் இருந்தா தான் நீ தப்பிப்ப. அந்த மோகலி இருக்கான்ல, அவங்கிட்ட ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு. அது மந்திர சக்தி. அவங்க 2 பேரா இருக்காங்க. இல்ல இல்ல 3 பேரா, இல்ல இல்ல 4 பேரா இருக்காங்க. முதல்ல வளர்றத நிறுத்து. தெளிவா அவன்கிட்ட என்ன மந்திர சக்தி கிடைச்சிருக்குன்னு சொல்லு. அது அது என்னன்னு தெரியல, ஆனா அது அவனை பெருசா காட்டுது. அவன் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு உன்னை விரட்ட போறான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இதுக்கு ஏதாவது பண்ணுப்பா. இது சந்தோஷப்பட வேண்டிய செய்திதான். எனக்கு நல்ல பசி இருக்கு. நீ சொன்ன மாதிரி எனக்கு 2-3 பேர் கிடைச்சா அது எனக்கு ஒரு நல்ல விருந்துதான். அப்படித்தான் அப்படித்தான். அங்கதான் அங்கதான். இல்ல, இன்னும் கொஞ்சம் மேல. ஹேய், அது என்னோடது, கொடுங்க. தயவு செஞ்சு அது என்கிட்ட கொடுங்க. இந்த பொருளால பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். அத ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லி உங்ககிட்ட நான் சொன்னேன்ல. இதனால என்ன ஆபத்து வரப்போகுதோ? இனிமே அதை நீ உங்ககிட்ட வச்சுக்க வேண்டாம். அப்படின்னா மாஷா கிட்ட கூட இருக்க கூடாது. நீயே போய் அவகிட்ட சொல்லு பாலு. மாஷா, நீ வச்சிருக்கிறது எனக்கு சொந்தமானது. இது மனுஷங்களுக்கு சொந்தமானதுன்னு எனக்கு தெரியாது மோக்லி. ஹேய், ஜாக்கிரதை, வேண்டாம். நீ மட்டும் என் கையில கிடைச்சா அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இருங்க. யாரும் அதை எடுக்க கூடாது.
மரியாதை அதை என்கிட்ட கொடுத்துரு மாஷா. நான் மாஷா கிட்ட கேக்குறேன். நாம இந்த பொக்கிஷத்தை அந்த மனுஷ பையன் கிட்ட கொடுத்தா சரி வருமா? அப்படியா? மாஷா கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாளே, அதனால இத உனக்கு கொடுக்க முடியாது. எங்க 2 பேரையும் உன்னால ஜெயிக்க முடியாது. நிஜமாவா? உனக்கு யாரு போட்டியா வந்தாலும் பிடிக்காதுன்னு நினைச்சேன். அவ உண்மையிலேயே உன்னை விட ரொம்ப அழகா இருக்கால. ஆ? 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 இதுல யார் ரொம்ப அழகு, மாஷாவா இல்லனா இவளா? மாஷா, நீங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க. ஓ! என்ன சொன்னீங்க? இந்த உலகத்திலேயே மாஷா தான் அழகு. உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. நீ இந்த நதி இலைய வச்சுக்க கூடாது, ஏன்னா இது ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இதை தேடி யாராவது வரலாம். அவங்க மாஷாவை விட ரொம்ப ஆபத்தானவங்களா இருக்கு. நல்ல பலசாலியாவும் இருப்பாங்க. தனியா வந்தா அடி வாங்குவோன்னு பயந்துகிட்டு படையோட வந்திருக்க போல இருக்கே. பகீராவா, இந்த மாதிரி நீ அடிக்கடி என் வழியில குறுக்க வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நீங்க போங்க. இந்த முறை நான் அவனை விட மாட்டேன். இந்த தடவை நான் உன்னை விடுறதா இல்ல. யாராவது காப்பாத்துங்க. உன்ன மாதிரி பொடியும் கூட சண்டை போடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் ஒரு சரியான கோழை. சரி வா, நாம இங்க இருந்து போலாம். இல்ல, முதல்ல நதியில கிடைச்ச இதை எங்கேயாவது வைக்க விரும்புறேன். மௌலி, உன் மூளை வேலை செய்யலையா என்ன? ஆமா, வேலை செய்யாது. இனிமேலும் வேலை செய்யாது. நீ என் குகைக்கு பக்கத்துல வந்திருக்க கூடாது பொடி பயலே. நீ வந்துட்டதுனால என்னோட பசிய தீத்துட்டு போயிடு. அந்த நரி உண்மையதான் சொல்லி இருக்கான். ஷேர்கான், இங்க பார். இப்போ முதல்ல நீ யார சாப்பிட விரும்புற? அதை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இனி என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீ என் பொறுமைய ரொம்ப சோதிச்சிட்ட. உன்ன மாதிரி ஒரு குண்டு கரடிய பார்த்து நான் பயந்துடுவேன் நினைச்சிட்டியா? இல்ல, நதியில கிடைச்ச இது கிட்ட உன்னால கண்டிப்பா போட்டி போட முடியாது. இப்ப பாரு. இத பார்க்கும்போது பயங்கரமா தான் இருக்கு. இருந்தாலும் மோதி பார்த்துடுறேன். இது என்னது? வேண்டாம், சொன்னா கேளு. கிட்ட வராத வராத வராத. நிறுத்து நிறுத்து. ஒழுங்கா ஓடிப்போ. நாம எதுக்காக இத தூக்கி போடணும்னு சொல்ற பல்லு? ஷேர்கானை துரத்த இப்பதான் நம்ம கிட்ட ஒரு வழி கிடைச்சிருக்கு. நாம இதை வச்சுக்கிட்டா ஷேர்கான் இதை நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக நமக்கு ஆபத்தை ஏற்படுத்துவான். இது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நமக்கு பயன்பட்டு இருக்கு. நீ இப்போ எந்த விஷயத்த சொல்ற? டபாக்கி தான் இத பார்த்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அந்த குள்ளநரி ஒரு தடவை கூட அவனோட முகத்தை தண்ணியில பாத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த பேய பார்த்தா அது என்ன மாதிரியே இருந்தது. ஆனா அது நாளா
இருக்க வாய்ப்பே இல்லையே. அவ்வளவு அசிங்கமா யாருப்பா இருப்பா?